வணக்கம். சிவா மஸ்டோ ப்ரெடிக்ஷன். நம்ம ஐபிஎல் ப்ரெடிக்ஷன் கணிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டீமும் கிட்டத்தட்ட ஒரு 6 மேட்ச்சு விளாண்டுட்டாங்க. ஸோ அதில் நிறைய வெற்றி தோல்விகள் எல்லாம் மாறி மாறி நிறையா வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 29 மேட்ச் முடிஞ்சிருச்சு. இது 30வது மேட்ச்சு. ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். எங்கே நடக்குதுன்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்குது. இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு புனர்பூசம் நட்சத்திரம், அதிபதி யாருன்னா குரு. மேட்ச் நடக்குது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் ஃபேப் டு ப்ளஸி தலைமையில் டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸ்வெல் காயம் காரணமாக இன்றைக்கி வெளியே போகிறாரு. அவருக்கு பதிலாக இன்றைக்கி கண்டிப்பாக இன்னொரு யாராவது ஒருத்தர் விளையாடுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கொடுத்துருக்க பிளேயிங் 11 என்னென்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ஃபேப் டு ப்ளஸி, வில் ஜாக், ரஜத் பட்டிதார். இன்றைக்கி சூயஸ் பிரபுதேசாய் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தினேஷ் கார்த்திக், ரீஸ் டோப்லே அல்லது அல்சாரி ஜோசப் யாராவது ஒருத்தர் விளையாட வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி அந்த இடத்துல லாக்கி ஃபர்க்யூசன், இந்த 3 பவுலரில் யாராவது ஒரு பவுலர் இன்றைக்கி விளையாடுவாங்க. இன்கேஸ் இல்லாட்டி டோப்லேயும் லாக்கி ஃபர்க்யூசன் 2 பேர்த்த உள்ளே கொண்டாந்துட்டு வில் ஜாக் 3, ஃபேப் டு ப்ளஸி 4 அப்படி கொண்டு போகலாம். 2 பவுலர், ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு பேட்ஸ்மேன் அப்படி கொண்டு போகலாம். அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வைசாக் விஜயகுமார், முகமது சிராஜ், ஆகாஷ் தீப், லாக்கி ஃபர்கூசன் இவங்களாம் விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ் கேப்டனாக, டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, எய்டன் மார்க்ரம், ராகுல் திரிபாதி, ஹென்ரிச் கிளாசன், அப்துல் சமத், சபாஸ் அகமது, புவனேஸ்வர் குமார், ஜெயதேவ் உனாட்கட்டு, டி நட்ராஜன். ஸோ இவங்கலாம் பிளேயிங் 11 விளையாடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ப்ரெடிக்ஷன் தான் 30 மேட்ச்சில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 70% வெற்றி வந்திருக்கு. ஒரு 30% வெற்றி வரல. காரணம் என்னென்னு கேட்டால், ஜோதிடம் என்பது ஒரு பெரிய கடல். அது எல்லாத்தாலேயும் சொல்ல முடியுமா அப்படிங்கிறது புரியாத புதிர் தான். முறையாக படித்து வந்தவங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும்னு அவசியம் கிடையாது. ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படிங்கும்பாங்க. ஸோ எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம்னா அதான் தலகணமாக இருக்கும். புரியுதுங்களா? அப்படி என்றைக்குமே இருக்கக்கூடாது. ஸோ ஜோதிடம் கற்றவர்களும் ஒரு ஆசானுக்கு நிகர். சொல்லிக் கொடுக்கணும். தெரியலைன்னா மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அதுதான் ஜோதிடத்தின் கூற்றே. தனது ஜோதிடத்துக்கான ஒரு கலையை கற்றுக்கிட்டு தான் மட்டும்தான் அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு அப்படி யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறவங்க ஜோதிடர், நல்ல ஒரு ஜோதிடராகவும் இருக்கவும் முடியாது. சரிங்களா? எனக்கும் தெரியும் அப்படிங்கிறது தான் நீதி. எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது ஒரு அநீதியான செயல், சொல். ஸோ அதை ஜோதிட சாஸ்திரம் முறையாக படித்தவங்க யாரும் அது மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா லக்கணம் 3 லக்கணத்தில் ட்ராவல் ஆகுது. துலாம், விருச்சகம், தனுசு. துலாம் மேட்ச் ஆரம்பிக்கும் துலாம் லக்கணத்தில் 8:27 வரைக்கும் துலாமில் இருக்கும். ஸோ இது பெங்களூர் டைம் படி 8:27 வரைக்கும் துலாமில் இருக்கும். 8:27 10:40 வரைக்கும் விருச்சகமாகவும், 10:40க்கு மேலே தனுஷாகவும் இருக்கும். மேட்ச் ஆரம்பிக்கும் துலாமில் ஆரம்பித்து தனுஷில் முடியுது. அதாவது முதல் 10 ஓவர் துலாம்லேயும், ஃபஸ்ட் இன்னிங்ஸோட 10 ஓவர், இன்னிங்ஸ் பிரேக் ப்ளஸ் செகண்டு இன்னிங்ஸோட முதல் 10 ஓவர் விருச்சகத்துலேயும், மேட்ச் முடிய போகும்போது தனுஷில் கடைசி 10 ஓவரும் நடக்கும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் முதல் 1 மணி நேரம் சனி, புதன், செவ்வாய் அருமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க. 2வது 1 மணி நேரம் பொறுத்த வரைக்கும் குரு, சந்திரன் அருமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க. மேட்ச் முடிய போகும்போது புதன், செவ்வாய், சூரியன், சனி இவங்கெல்லாம் அருமையாக உள்ளவங்க நல்லா விளையாடுவாங்க. செவ்வாயில் ஆரம்பித்து சனியில் முடியுது ஆட்டம். ஸோ ஆட்டம் எப்படி வேணால் மாறலாம் இன்றைக்கி. ஏன்னா 3 லக்கணத்தில் போகிறதுனால ஆட்டம் எப்படி வேணால் மாறலாம். ஒன்று ஹை ஸ்கோரிங் கேமாக போகும், இல்லை ரொம்ப லோ ஸ்கோரிங் கேமாக போய்
சீக்கிரம் மேட்ச் முடியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த வகையில் நம்ம யாரெல்லாம் இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ புது பிளேயர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்களுக்கும் கொஞ்சம் காட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 15 பேர் சொல்கிறேன். இந்த 15 பேர்லேருந்து ஆல்மோஸ்ட் வழக்கம் போல் 9 to 10 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. ஸோ இதை நீங்கள் ஒரு பேஸ் டீமாக எடுத்துகிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி டீம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டீம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் கீப்பராக ஹென்ரிச் கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். தினேஷ் கார்த்தியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பெரிய வாய்ப்பு இல்லை. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரவு 9-10 மணிக்கு மேலே, அதாவது 9:15க்கு மேலே, 9:15க்கு மேலே இறங்குறாரு அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 9:15க்கு மேலே இறங்குறாருன்னா ஒரு கம்மியான பாலில் அதிகமான ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 9:15க்கு முன்னாடியே அவர் இறங்கிட்டாருன்னா அவுட் ஆயிடுவார் வந்தோடனே. ஸோ அதையும் பார்த்துக்குங்க. விராட் கோலி பேட்டிங்கை பார்த்தீங்கன்னா, விராட் கோலி, டிராவிஸ் ஹெட்டு, இவங்க ரெண்டாத்தையும் எடுத்துக்கலாம். அபிஷேக் சர்மா அல்லது அப்துல் சமத் யாராவது ஒருத்தர் எடுங்க. ரஜத் படிதர் அல்லது எஸ் சௌஹான் யாராவது ஒரு ஒருத்தர் எடுத்துங்க. சரிங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், விராட் கோலி, டிராவிஸ் ஹெட்டு, அப்துல் சமத் அல்லது அபிஷேக் சர்மா எனி ஒன், ரஜத் பட்டிதர் அல்லது சௌரவ் சௌஹான் எனி ஒன், இவங்க ரெண்டு யாராவது ஒருத்தர் எடுத்துங்க. சரிங்களா? ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக், எய்டன் மார்க்கம் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கலாம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன், வைசாக் விஜயகுமார் 3 பேர்த்தையும் எடுத்துக்கலாம். ரீஸ் டோப்லே அல்லது லாக்கி ஃபர்கியூசன் யாரோ ஒருத்தரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நம்ம மறுபடியும் இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ஹென்ரிச் கிளாஸ்ன்னு எடுத்துக்கலாம். பேட்டிங் தினேஷ் கார்த்தி இரவு 9:15க்கு மேலே வந்தாருன்னா தினேஷ் கார்த்தி எடுத்துக்கலாம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா அல்லது அப்துல் சமது, ரஜத் பட்டிதர் அல்லது சௌரவ் சௌஹான். ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் வில் ஜாக், எய்டன் மார்க்ரம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன், வைசாக் விஜயகுமார், ரீஸ் டோப்லே அல்லது லாக்கி ஃபர்கியூசன் யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி கேப்டனை பொறுத்த வரைக்கும் கேப்டன் சொல்கிறது முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள கூற்றுலாம் புரியும். சரி, ஓகே. கேப்டன் பார்த்திங்கன்னா விராட் கோலி, டி நட்ராஜன், ரீஸ் டோப்லே அல்லது லாக்கி ஃபர்கியூசன் எனி ஒன், இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தங்க இன்றைக்கி வராங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அவங்க ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா அபிஷேக் சர்மா அல்லது அப்துல் சமத் யாரோ ஒருத்தர் இன்றைக்கி கேப்டன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்கிறோம்னா 3 பேர்த்த நம்ம 2 சொல்லியிருக்கோம். அவங்க 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்குது. யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், விராட் கோலி, டி நட்ராஜன், லாக்கி ஃபர்கியூசன் அல்லது ரீஸ் டோப்லே, அப்துல் சமத் அல்லது அபிஷேக் சர்மா. ஸோ இவங்க தான் கேப்டன் ஆப்ஷன். ஸோ மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சிவா மஸ்டோ ப்ரெடிக்ஷன். நன்றி, வணக்கம்.